ஸோ இன்றைக்கி வந்துட்டு 1/6/2024 இன்றைக்குள்ள இம்பார்ட்டன்ட் நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸை பார்க்கலாம். ஜிடிபி க்ரோத் சர்ஜஸ் டு 8.2% ஆன் மேனுஃபேக்சரிங் கெயின் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இது வந்துட்டு என்னென்னா ரியல் ஜிடிபி வந்துட்டு ஃபைனான்ஷியல் இயர் 2024 8.2% இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னா நேஷ்னல் ஸ்ட்ராட்டஜிக்கல் ஆஃபீஸ் அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஹேஸ் இன்ஃபார்ம்ட் 20 villages கமிட்டட் டு ப்ரொடெக்ட் மேங்க்ரோவ்ஸ் கவர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல்ஸ். இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐயூசிஎன் அப்படின்றவங்க இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் அண்ட் நேச்சர்ஸ் இதுதான் ஐயூசிஎன்ஸ். ஸோ இவங்க வந்துட்டு கோஸ்டல் ரீஜியனை வந்துட்டு தமிழ்நாட்டில் உள்ள கோஸ்டல் ரீஜன், அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா, மால்டிவ்ஸ், ஸோ இதெல்லாம் வந்துட்டு கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டுன்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்களாம். ஓகே, இப்போ வந்துட்டு இந்தியன் ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் அதுபடி வந்துட்டு 23 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்துட்டு 2001 இருந்து தான். ஸோ இப்போ 2021 45 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி தமிழ்நாடு கோஸ்டல் ரீஸ்டோரேஷன் மிஷன் அப்படின்றது ஒன்று ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் இருக்குது ஆக்ஷனில். அது தவிர பார்த்துட்டோம்னாக்கா தமிழ்நாடு ப்ளூ கார்பன் ஏஜென்சின்னு ஒன்று ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை தவிர நமக்கு லோக்கல் கமிட்டி பார்ட்டிசிபேஷன்ஸ் அப்படின்றது ஒன்று வேணும். அது ஆல்ரெடி இருக்குது, இருந்தாலும் அது நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரயில்வேஸ் டு கன்ஸ்ட்ரக்ட் கேனோபை பிரிட்ஜஸ் அக்ராஸ் ட்ராக் இன் அசாம் கிபோன் ஹேபிடேட். ஸோ இது வந்து ஆப் ஒன்று வந்துட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஹேலோன் கிப்போன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பேர் கிப்போன் சேஞ்சுரி வந்துட்டு ஜோர்ஹட் டிஸ்ட்ரிக்ஸ் அஸ்ஸாமில் இருக்குது. இது ஒன் ஆஃப் த 20 ஸ்பீசிஸ் ஆஃப் ஆப்ஸ் இடத்துல உள்ள ஆப்ஸ் டைப் ஆஃப் சேஞ்சுரிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பிரிட்டனிலிருந்து 100 மெட்ரிக் டன்ஸ் தங்கம் இந்தியா வந்தது. ஸோ இதில் வந்து 1991 அந்நிய செலவாணி அப்படின்றதுக்காக வேண்டி நம்ம வந்துட்டு கொண்டு போய் அங்கே வச்சுருக்கோம். தங்கத்தெல்லாம் அங்கே பேங்க் ஆஃப் இங்கிலாண்டில் வந்துட்டு இங்கிலாந்தில் வச்சுருக்கோம். ஸோ டோட்டல் பார்த்துட்டோம் அப்படின்னா 822 மெட்ரிக் டன்னு. இதில் உள்நாட்டில் பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா 408 மெட்ரிக் டன் வச்சுருக்கோம் உள்நாட்டிலேயே. திருக்குறள் வந்துட்டு கருவியும் காலமும் செய்கையும் அறிவினையும் மாண்டது அமைச்சு. ஸோ அப்படின்றது தான் இன்றைக்கி உள்ள திருக்குறள். ட்ரம்ப் வந்துட்டு பிகம்ஸ் த ஃபர்ஸ்ட் ஃபார்மர் US president டு பி கன்விக்டட் ஆஃப் ஃபெலோனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சப்போஸ் வந்துட்டு ஜெயிலில் இருந்தால் இவங்க வந்துட்டு ஓட்டிங் பண்ண முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அடுத்த ஆர்டிகல்ஸ் வந்துட்டு ஹீட் வேவ் கிளைம்ஸ் அட்லீஸ்ட் 61 lives 21 போலிங் அஃபிஷியல்ஸ் அமாங் தோஸ் டேட் அப்படின்றாங்க. ஸோ மேக்ஸிமம் டெம்பரேச்சர்னு பார்த்தோம்னாக்கா 40 பிளைன்லேயும் மினிமம் வந்துட்டு 30 அப்படின்றது ஹில்லி ஏரியாவில் இருக்கணும். ஸோ இது வந்துட்டு என்ன ஆச்சுன்னா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. 5 to 6 டிகிரி செல்சியஸ் வந்துட்டு நார்மலாகவே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்றவங்க ஸோ ஹீட் வேவ் ஆஸ் எ நேச்சுரல் டிசாஸ்டர்னு வந்துட்டு இதுவரையும் டிக்ளேர் பண்ணாமல் இருக்காங்க. அப்புறம் கம்பன்சேஷன் அப்படின்னு இது மாதிரி இறந்தவங்களுக்கு கம்பன்சேஷன் ஒன்று கிடைக்காம இருக்குது. ஸோ இது வந்துட்டு பாதிக்கப்படுது. எதெல்லாம் பாதிக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஃப்ளோரா, ஃபோனா, அக்ரிகல்ச்சர்ஸ், ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ், அப்புறம் எக்கானமி வந்துட்டு டோட்டலாக டேமேஜ் பண்ணுது. ஸோ ஹீட் வேவ் ஆக்ஷன் பிளான் அப்படின்றது ஒன்று ஆல்ரெடி இருக்குது. அது அன்னியில் வந்துட்டு நேஷ்னல் ஆக்ஷன் பிளான் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றதும் நம்ம ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் இருக்குது. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா அஃபாரஸ்டேஷனை வந்துட்டு அதிகப்படுத்தணும். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்துட்டு அதிகமாக நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்றாங்க. அடுத்தது இந்தியா ஐஸ் மங்கோலியாஸ் ஃபார் கீ மினரல்ஸ் டு பைபாஸிங் சைனா ரூட். ஸோ இது வந்து ரிசோர்ஸ்க்காக வேண்டி இதை நம்ம அப்ரோச் பண்ணுறோம். ஆல்ரெடி நம்ம வந்துட்டு இந்தியா வந்துட்டு ஆஃப்ரிக்காவில் உள்ள நாடுகள் ப்ளஸ் மங்கோலியாவை நம்ம ஆல்ரெடி ரிசோர்ஸஸ்க்காக வேண்டி நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கோம். எதுக்கு அப்படின்னா மோஸ்ட்லி கிரிட்டிக்கல் மினரல்ஸ்க்காக வேண்டி தான் நம்ம இங்கேருந்து நம்ம லைசன் பண்ணி வச்சுருக்கோம். பைபாஸிங் சைனா மெயினாக வந்துட்டு நம்ம சைனாவை பைபாஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா கிரிட்டிக்கல் மினரல் அப்படின்றது நம்ம மோஸ்ட்லி சைனாவிலேருந்து தான் இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ குக்கிங் கோல்ஸ் அப்படின்றது வந்துட்டு எங்கே அதிகமாக விளையுதுனாக்கா ஆஸ்திரேலியா, US அண்ட் ரஷ்யாவில் தான் மங்கோலியாவில் இருக்குது. இந்த 4 கண்ட்ரியில். அட் WTO இன்லேண்ட் டிஃபர் ரெஸ்பான்ஸ் டு queries on WFP ரைஸ் எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் அப்படின்றவங்க 1961 ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து இட்டாலி, ரோமில் வந்துட்டு இருக்குது. ஸோ இவங்க வந்துட்டு ஒரு ஹியூமனிடேரியன் ஆர்கனைசேஷன்ஸ். இவங்களோட நோக்கம் என்னென்னா ஹங்கர் அண்டு அச்சீவ் ஃபுட் செக்யூரிட்டியை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது தான் இவங்களோட நோக்கமாக இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு வயலேஷன் பண்ணுறதா சொல்கிறாங்க. வயலேஷன் ஆஃப் WPF அக்ரிமெண்ட்டை வயலேஷன் பண்ணதா சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம பண்ணலை.
எ ப்ரீவிங் கான்ஃப்ளிக்ட் ஓவர் எ சாக்ரட் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல்ஸ். ஸோ கோயா ட்ரைப் அப்படின்றவங்க கோண்ட்வானா ரிவர் பக்கத்தில் இருக்காங்க. இவங்க வந்துட்டு எங்கெங்கன்னாக்கா ஆந்திர பிரதேஷ் அண்ட் மத்திய பிரதேஷ் 2 ஸ்டேட்லேயும் இருக்காங்க கோயா ட்ரைப்ஸு. ஸோ இவங்க வந்துட்டு கோண்டி தெலுங்கு 2 பாஷையும் வந்துட்டு பேசுகிறவங்க. இவங்க வந்துட்டு பர்மகோரே அப்படின்ற ட்ரெடிஷ்னல் ஃப்ளூட்டும் வந்துட்டு இவங்க வாசிப்பாங்க. மஹுவா ஃப்ளவர் அப்படின்ற ஒரு ஃப்ளவர்லேருந்து லிக்விட் வந்துட்டு அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு பேர் வந்து மஹுவா லிக்வர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் அண்ட் கஸ்டமை யூஸ் பண்ணி இந்த ஒரு லிக்விடை வந்துட்டு கன்சியூம் பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் வந்துட்டு சேலும் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இன்றைக்குள்ள ஆர்டிகல்ஸ். தேங்க்யூ.